ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு அடுத்ததாக இன்னொரு வீடியோ போடுறேன். இதை எதை பற்றினா, நீங்கள் கண் திருஷ்டி கழிக்கிறத பற்றி. அதாவது உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் கண் திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்கு நிறைய முறைகள் இருக்குது. அதை இப்போ ஒன்று ஒன்றா சொல்கிறேன். முதல்ல உப்பு, கொஞ்சம் மிளகா, கொஞ்சம் மிளகு இதெல்லாம் எடுத்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள கிழக்கு நோக்கி உட்கார வச்சு, செவ்வாய் வெள்ளி தவிர மற்ற நாட்களில் இதை செய்யலாம். புதன் வேண்டாம். ஞாயிறு, திங்கள் இந்த மாதிரி நாட்களில் செய்கிறது மிகவும் நல்லது. அவங்க எல்லாரையும் உட்கார வச்சு தலையை சுற்றி 3 தரம் கிளாக் வைஸாக, தலையை சுற்றி 3 தரம் ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றிட்டு, அது வீட்டில் விறகடுப்பு இருந்ததுன்னா அந்த நெருப்பில் நீங்கள் போட்டுடலாம் சுற்றுனதுக்கப்புறம் உள்ளதை. அது ஒரு வழி. அதுக்கு அடுத்தது லேடிஸாக இருந்தால் இடது காலில் கருப்பு கலர் கயிறை கட்டணும். 9 முடிச்சுகள் போட்டு கட்டணும். இது என்னென்னா, 9 முடிச்சுகள்ங்கிறது நவகிரகங்களை குறிக்குது. அந்த நவகிரகங்களால் நம்மளுக்கு எதுவும் சோதனை வராமல் இருக்கிறதுக்காக இந்த பரிகாரம் கருப்பு கலர் கயிறு கட்டலாம். அதுக்கும் அடுத்தபடியாக, இப்போ யாராவது உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்க, கொடுத்த கடன் திரும்பி வரல அப்படின்னா, வாராகி அம்மனுக்கு 8 சனி ஹோரை, அதாவது கேலண்டரை திருப்பி பார்த்திங்கன்னா, திங்கள், ஞாயிறு காலை இரவு, திங்கள் காலை இரவு இந்த மாதிரி டைம் டேபிள் போட்டு, கௌரி பஞ்சாங்கம் தனியாக இருக்கும், ஹோரை தனியாக இருக்கும், இது ராகுகாலம் யமகண்டம்லாம் கேலண்டர்லேயே வந்துடும். அந்த ஹோரையில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை எடுத்துட்டிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை 6 to 7 அந்த மாதிரி ஆரம்பிக்கும். ஒரு மணி நேரம் வரும். சனிக்கிழமை, ஒரு சனிக்கிழமையை செலக்ட் பண்ணி, சனிக்கிழமை காலையில் 6 to 7 சனி ஹோரை. அந்த நேரத்தில் வாராகி அம்மன்கிட்ட இந்த மாதிரி என்கிட்ட வாங்கினவங்க அவங்களே மனசு மாதிரி கொண்டு கொடுத்துடணும் அப்படின்னு வேண்டிக்கணும். அதே மாதிரி அடுத்த சனி ஹோரை அதே நாளில் இரவுலையும் வரும். ஸோ அந்த டயத்தை நீங்கள் பார்த்து வச்சு அந்த டயத்தில் வாராகி அம்மனை வழிபட்டால் உங்கள் பணம் திரும்ப கிடைக்கும். அப்புறம் 8 சனிக்கிழமை, சனிஹோரையில் 8 சனிக்கிழமை தோறும் இந்த பரிகாரத்தை கொஞ்சம் மொட்டை மாடியில் அந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் கொஞ்சம் கற்பூரத்தை நீல கலர் துணியில் கற்பூரத்தையும், கொஞ்சம் வெண்கடுகுன்னு கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில், அந்த வெண்கடுகையும் கற்பூரத்தையும் நீல கலர் பட்டு துணியில் வச்சு நல்லா வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் எரிச்சிங்கன்னா அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை அவங்களாவே கொண்டு கொடுத்துருவாங்க. இப்போ கூகுள் பே இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தரேன்னு சொன்னீங்களே, எனக்கு ஒரு 2-3 பேர் தர வேண்டியிருக்கு, அதாவது குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், குழந்தைக்கு டாக்டர்கிட்ட கூட்டின்னு போக வேண்டியிருக்குன்னு கேட்டு வாங்கினாங்க. பட்டு அவங்க they didn't give back the amount. எனக்கு அந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ இது ஒரு வழி. அப்புறம் அடுத்த வழி உங்களுக்கு நிறைய கண் திருஷ்டி படுது அப்படின்னா, வெள்ளை கலர் துணியில் வெண்கடுகை வச்சு நல்ல மூட்டையாக கட்டிட்டு சாமி முன்னாடி வச்சு வேண்டிட்டு, அதுக்கப்புறம் 4 முக்கு சேர்கிற இடத்துல வச்சு எரிச்சிங்கனாலும் கண் திருஷ்டி விலகும். அப்புறம் நீங்கள் ஏதாவது விசேஷத்துக்கு போகிறீங்க, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸோட ஆயுஷ் ஹோமம், தட் இஸ் பர்த்டே ஃபங்க்ஷன், இல்லை ஒரு வீட்டு கிரகப்பிரவேசம், ஒரு வீட்டு கல்யாணம், இல்லை காது குத்து ஃபங்க்ஷன், இல்லை பியூபர்ட்டி ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போகிறீங்க, உங்களுக்கு கண் திருஷ்டி ஏதாவது படும்னு தோணுச்சுன்னா, நீங்கள் வீட்டுக்கு வந்தோடனே இந்த மாதிரி திருஷ்டி கழிக்கிறத பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண் திருஷ்டியும் உங்களை தாக்காது. அதே மாதிரி உங்கள் குலதெய்வம் கோவில் மண்ணை எடுத்துகிட்டு சாமி முன்னால் ஒரு சாதா வெள்ளை துணியை மஞ்சளில் நனைச்சி, அதுக்கப்புறம் அதில் அந்த மண்ணை கட்டி ஒரு நாள் இரவு வச்சுட்டு, அதுக்கப்புறம் வீட்டு நிலவாசலில் ஆணி அடிச்சிருப்போம் இல்லையா, அந்த கர்ட்டனுக்காக, அதில் நூலை வச்சு கட்டிட்டிங்கன்னா குலதெய்வத்தை வீட்டுக்கு கூப்பிட்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் எப்பவும் காலையும் மாலையும் இறைவனுக்கு சூடன் காமிக்கும் போது அந்த மூட்டைக்கும் சூடன் காமிக்கணும். அப்புறம் இன்னொரு வழி ஒரு மஞ்சள் கலர் துணியில் நம்ம வீட்டில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் ஒரு ரூபா காசு, கொஞ்சம் வெத்தலை, கொஞ்சம் ஒரு 3 ஏலக்காய், அப்புறம் 2 கிராம்பு, மங்களமான பொருட்கள், ஜாதிக்காய் இருந்தால் ஜாதிக்காய், இது எல்லாத்தையும் வச்சு ஒரு நூலால் கட்டிட்டு அதையும் வீட்டு நிலைவாசலில் கட்டி தொங்க விட்டுருங்க. சாமிக்கிட்ட ஒரு நாள் நைட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் சாமிக்கிட்ட கட்டி தொங்க விட்டு அந்த குலதெய்வம் கோவில் மண்ணுக்கு காமிக்கிற மாதிரி இதுக்கும் நீங்கள் சூடன் காமிச்சிட்டே வாங்க. அதனால் உங்களுக்கு நீங்கள் அவங்கள ஏதாவது கோபமாக பேசியிருந்தாலோ, இல்லை அவங்க ஏதாவது மனத்தாங்களோடு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது மூலமாக உங்களுக்கு அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கிறதோட பண வரவும் அதிகரிக்கும். இதை தவிர ஒரு சின்ன மண்பானையில் உப்பை நிரப்பி உங்கள் வீட்டு பீரோக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிங்கன்னா மகாலட்சுமி நம்ம வீட்டில் விரும்பி வாசம் பண்ணுவாங்க. அப்புறம்
குபேரனுக்கு வந்து நீங்கள் பச்சை நூல் போட்டு விளக்கேற்றலாம். இது மாதிரி இன்னும் நிறைய ஆன்மீக குறிப்புகள் இருக்குது. இந்த பதிவை வந்து நீங்கள் எல்லோரும் வாட்ச் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.